அடுத்த வார்த்தை, நான் கடந்து போவேன். மாத்திரமல்ல, நான் தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். அப்படியானால் உங்களுக்கு எனக்கு வருகிற அந்த வாதை, அந்த அழிவு, அந்த வேதனை, அந்த இல்லாமை, இவைகள் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், சிலுவையின் ரத்தம் மாத்திரமே. இதைத்தான் அன்றைக்கு யோவான் சொன்னார். இயேசுவை தண்டில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த இயேசுவின் நாட்டின் ரத்தம் உள்விட்டிருக்குமானால் இரண்டு காரியங்கள், ஒன்று அடையாளமாயிருக்கும், இன்னொன்று வாதை கடந்து போகும், மூன்றாவது அழிவும் வாதையும் வீட்டில் இல்லாதிருக்கும். இன்றைக்கு செய்தியுடைய கருத்து என்னவென்றால், சிலுவையின் ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், சிலுவையின் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருக்குமானால், அந்த சிலுவை என்னவெல்லாம் செய்யும் என்பதை நாளிலே பல செய்திகளை பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாயிருக்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. அன்றைக்கு ஒரு பழுதற்ற ஆடு பலியிடப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே. விளைவு என்ன? வாதை பிரவேசிக்கவில்லை, வாதை நீக்கப்பட்டது, அங்கே வாதை உள்ளே வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இந்த வாதை உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால், அழிவு வராமல் இருக்க வேண்டுமானால், நாசங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால், துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால், இந்த இயேசுவின் ரத்தம் உடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காய் ஒரு பாகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர், அதாவது அன்றைக்கு பஸ்காவுக்காக அடிக்கப்பட்டது, இன்றைக்கு நம்முடைய பஸ்கா கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, அவர் நமக்காக பலியிடப்பட்டாரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் அன்றைய ஜனங்கள் சொன்னார்கள். 1 யாத்திராம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒவ்வொருவரும், அந்த வார்த்தை படிக்கிறேன், ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இன்றைக்கு சிலுவையின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையில அன்பாவிலே அவர் மேன்மையானவராய் முதன்மையானவராய் இருப்பாராக. ஒருவேளை தகப்பன் தெரிந்திருக்கலாம், ஆனால் மனைவி தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர் தெரிந்திருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். இதனுடைய சரியான கருப்பொருள் என்னவென்றால், it must be your choice. உடைய வாழ்க்கையில அன்பாவிலே இந்த சிலுவையை நீ தெரிந்து கொள்ளும் போது